ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, பல மணி நேரமாக இந்த அப்பன் முருகன் உன் வீட்டு வாசல்லையே தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை பற்றி குறி சொல்கிறதுக்காக தான். இது வரைக்கும் கெட்டதையும் கஷ்டத்தையும் மட்டுமே பார்த்து அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது நல்லதை நடத்தி கொடுத்து உனக்கு நல்ல குறி சொல்ல நான் வந்துட்டேன் என் செல்வமே. இந்த அப்பன் முருகன் வள்ளி தெய்வானையோடு வந்து குறி சொல்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கேட்கக்கூடிய விஷயம் அல்ல. யாருக்கு நல்லது நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ, யார் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேருமோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் குறி சொல்லுவேன். அப்படிதான் இப்போது நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக குறி சொல்ல வந்திருக்கேன். இது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக நான் கொடுக்கக்கூடிய பரிசு. இனிமே உன் வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது என் செல்லவே. நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோடு வாழ்வதற்கு ஏற்றார் போல அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு 2 இனிப்பான செய்திகள் உன்னை வந்து சேரும். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை தான் நான் இத்தனை நாளாக உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் என் செல்லமே. இப்போதே ஓ முருகான்னு சொல்லு. உடனே இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான விஷயங்களை, நல்ல பிரார்த்தனைகளை உன்னுடைய நல்ல நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் கவலைகள் அனைத்தையும் நான் காணாமல் போக செஞ்சிருவேன். இப்போது உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. உன் கஷ்ட காலம் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினச்சாலும் இந்த அப்பன் முருகன் அதை விட்டுட மாட்டேன். நீ எதை நினச்சி கஷ்டம்னு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியோ அதை சரி செஞ்சு உனக்கு மன காயத்தையும் கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கையோடு வணங்கும் உன்னை எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகளும் நீ பழகிற பழக்கமும் நீ வைக்கிற நம்பிக்கையும் கூட அளவாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீ உனக்காக சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் வளத்தை பெறுவதற்காக உதவி செய்யணுமே தவிர நீ சிக்கலுக்குள் சிக்கி போகும்படி செய்யக்கூடாது. எந்த விஷயத்தை செய்தாலும் நல்லா யோசித்து சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன்னுடைய கடமைகளை நீ சரியாக பொறுமையோட பொறுப்புணர்வோடு செய்வதால் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் சேர்த்து நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசை முதல்ல கட்டுப்படுத்து. மனசை கட்டுப்படுத்தலைனா அது பாட்டுக்கு கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன் மனச்சுமைகள் தான் காரணம். முதல்ல மனசில் அதையும் இதையும் யோசிக்கிறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்தினாலே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுத்துருவேன். நீ அதையும் இதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு தானே. உன்னுடைய மகிழ்ச்சி மற்றவங்களுடைய செய்கையின் மூலமாக மறைஞ்சு போகக்கூடாது. அவங்க என்னை கோபப்படுத்திட்டாங்க, இவங்க என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு நீ மகிழ்ச்சியை மறந்த ஆளாக துன்பப்பட்டு வாழாதே. எல்லாமே உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. உன் மனசை அதன் போக்குக்கு அலைய விடாமல் மனசை அமைதியாக்கவும் மகிழ்ச்சியாக்கவும் முயற்சி செய். யாரோ ஏதோ சொன்னாங்க, என்னத்தையோ செஞ்சாங்கன்றதுக்காக அதை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நீ எப்போதும் நீயாக இரு. நீ நீயாக வாழ்ந்தாலே அது உன் வாழ்க்கையை உயர்த்திடும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கட்டும். அந்த நம்பிக்கையும் தைரியமுமே ஒளியாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றிடும் என் செல்லமே. உனக்குள் இருக்கும் தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் உன்னை சுற்றி இருக்க தீய மனிதர்களையும் விரட்டி அடிச்சு உன்னை சுற்றி நல்ல சக்திகளை நான் நிரப்ப போகிறேன். உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த இருளெல்லாம் விலகி இப்போ உன் வாழ்க்கை ஒளியால் நிறைய போகுது. வீடு வாங்கணுன்ற கனவை உனக்கு நனவாக்கி கொடுக்க போகிறேன். வீடு வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னு நினச்சியோ அதை நான் முயற்சிகளை சிறப்பாக செய்ய பழகு. கூடிய சீக்கிரம் உன் வேலையில் மாற்றம் வரும். உன் வருமானத்தில் உயர்வு வந்து சேரும். சிரமம் பார்க்காம நீ கஷ்டப்பட்டு செய்யும் வேலைகளுக்கு உரிய பலனை நிச்சயமா நான் உனக்கு கொடுத்தே தீருவேன்னு செல்லவே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும் போது பலவிதமான மனிதர்களிடமிருந்து பல விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் வந்து சேரத்தான் செய்யும். யாரோ உன்னை பார்த்து ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ கலங்கி போக வேணாம். யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாதே. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும் காலத்தை நான் வரவழைப்பேன். உன் மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் இந்த முருகனின் பாதத்தில் வச்சிடு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம தைரியமாக சந்தோஷமாக உன் மனசை வச்சுக்கோ. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல, அதாவது சூரியனை பார்த்தவனே மலர்ந்து விடியக்கூடிய சூரியகாந்தி மலரைப் போலவே நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோட சிரிச்ச முகமா சந்தோஷமா நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையை வாழணும். நீ போகும் பாதை முழுவதும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்கவோ புலம்பவோ வேண்டாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகுது. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் முடிச்சு தரேன். நிம்மதியான தூக்கத்தோட மகிழ்ச்சியான மனசோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்கள் யாவும் தீர்ந்து போக போகுது. வாழ்க்கையில் நீ தனித்து நின்றாலும் துணிஞ்சு நிற்க பழகு. இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இறங்கி போய் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் ஆளாக வாழ வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் தைரியமாக துணிஞ்சு நில்லு. உன்னுடைய தன்மானத்தையும் மரியாதையும் விட்டு கொடுக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உனக்கு நிழலாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை உனக்கு கிடைக்கச் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏற்றாற் போல நல்ல மாற்றங்களை கொடுத்து உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறக்கூடிய, மாற்றி பேசக்கூடிய பொய்யான உறவுகளை உன் கூட வச்சுக்காம தன்னம்பிக்கையோட தனித்து நிற்பதே சிறப்பானது தான் என் செல்லமே. ஏன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசும் குணம் கொண்ட உறவுகள் எப்போ எப்படி உன்னை கவுத்து விடுவாங்க, எப்போ எப்படி உன் காலை வாரி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. உன்கிட்ட பேசும்போது உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக நீ சொல்கிறது தான் சரின்னு பேசிட்டு நீ போன பிறகு இன்னொருத்தர்கிட்ட உன் எதிரிக்கிட்ட போய் உன்னை பிடிக்காதவங்க கிட்ட போய் உனக்கு மாறாக நீ சொன்னதற்கு எதிராக பேசி நீ தப்பு பண்ணுறாங்கிற மாதிரி உன்னையே குறை சொல்லும் மனிதர்களை உனக்கு துணையாக உன் கூட வச்சுக்காத. அப்படிப்பட்ட மனிதர்களை கூட வைத்து கொள்வதை விட நீ தன்னம்பிக்கையோடு தனியாகவே வாழ்ந்துடலாம். எதையுமே யோசித்து செய்ய பழகு. மிகச் சிறப்பான அழகான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நெருக்கமாக இருக்கணுன்றத நீ கற்றுக்கிட்டாதான் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிச்சு சிறப்பாக எல்லார் முன்னாலேயும் வாழ முடியும். அதை கற்றுக்காத வரைக்கும், எப்படி பேசணும் பழகணுன்றதை நீ புரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு நீயே எதிரியாகவும் துரோகியாகவும் இருப்ப. நீ அறியாமல் தெரியாமல் பேசுகிற வார்த்தைகளும் செய்கிற செயல்களும் உனக்கே எதிராக கிளம்பிடும் என் செல்லமே.
அதனால் யார்கிட்ட எப்போ எப்படி பேசணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். பணம் இல்லாதது வாழ்க்கையில் ஒரு குறையே கிடையாது. சரியான சமயம் வரும்போது நீ எதிர்பார்க்குற பணத்தை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கவே. தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு கிடைக்காததை நினச்சி நீ சோகமாக இருப்பதை விட உனக்கு கிடைச்சதையும் உன் வாழ்க்கையில் அமைஞ்சதையும் நினச்சி மகிழ்ச்சியோடு இருந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நிம்மதி வந்து சேர்ந்துடும். எதையும் யோசித்து செயல்படு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கான நாட்களாக, உனக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாட்களாக இருக்க போகுது. நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நடப்பதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த அப்பன் முருகனுடைய ஆலயத்துக்கு வா. உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட பேசு. உன் இதயத்தை திறந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்வேன். வாய் திறந்து என்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என் கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து உன் மனசுக்குள்ளே நீ அதை பேசினாலே அது எல்லாத்தையும் நான் செவி கொடுத்து கேட்டு உனக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கான வழிகளை செய்வேன். ஆமென் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? அன்பை கொடுக்காமல் அன்பை சம்பாதிக்க முடியாது. நீ அடுத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு அவங்க உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதே அன்பை நீ முதல்ல கொடு. நீ கொடுக்க கொடுக்க அன்பும் பாசமும் பல மடங்காக உன்னை திரும்ப வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன். எதையுமே யோசித்து செய்ய பழகு. நீ நினச்சது நடக்காத போது உன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள். தோல்வி வரும்போது திட்டத்தை தான் மாற்றணுமே தவிர நம்ம நினச்சதே நடக்காதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உன் இலக்கை மாற்றாமல் இதை அடைஞ்சே தீருவேன்ற உறுதியோட வைராகியத்தோடு நீ முயற்சி செஞ்சினா முயற்சி உன்னுடையதாக இருக்கும்போது அதன் முடிவு என்னுடையதாக நிச்சயம் இருக்கும். நீ எதிர்பார்த்த முடிவை உனக்கு கொடுத்து உன் இலக்கில் நீ வெற்றி பெறும்படியும் நல்லபடியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்வேன். ஓம் முருகா சரணம்.